நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஸ்ட்ரகிள் இல்லாமல் யாருனாலையும் அச்சீவ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதான் அந்த கான்செப்ட் ஆஃப் ரெசிலியன்ஸ்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஸ்ட்ரகிள்ஸை எப்படி பார்க்குறோங்கிறது தான் இட் மேக்ஸ் ஆர் பிரேக்ஸ் யூ. மோஸ்ட் ஆஃப் த கேர்ள் சில்ட்ரன் +2 எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நான் வந்து இன்ஃபேக்ட் கிராஜுவேஷன் முடிக்கிறதே வந்து முடிப்பனான்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சுவலி அதை பற்றி ஒரு நாலேஜே கிடையாது. நான் இது ஏதோ ஒரு காலேஜில் கிடைக்கிற டிகிரின்னு நினச்சேன். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு என்னோட நாலேஜ். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் எழுதி நான் பாஸ் பண்ணல. ஒரு உமன் எப்படி போலீஸ் ஆஃபீஸர் ஆக முடியும், அது சரியாகுமா, உனக்கு அந்த ப்ரொஃபஷன் சூட் ஆகுமா, உன்னோட கேரக்டருக்கு நேச்சருக்கு சூட் ஆகுமான்னு டவுட் பண்ணுற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு இதை விடக்கூடாது, ஏன்னா இது கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, எல்லாருக்கும் கிடைக்காது. மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சேன். செகண்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் நான் கிராக் பண்ணேன். நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்தால் கூட அதை இக்னோர் பண்ணிட்டு போனோம்னா, நமக்கு ஒரு டார்கெட் இருக்குது, நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு உள்ள மனசு இருக்குன்னா அதில் போனோம்னா, வேறு டிஸ்ட்ராக்ஷன்லாம் படித்தோம்னா என்னன்னாலும் நமக்கு அச்சீவ் பண்ண முடியும். முன்னே டிஸ்கரேஜ் பண்ணவங்கெல்லாம் வந்துட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சாங்க. அப்போ அதில் வந்து சொன்னாங்க, அஜிதா 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எங்களுக்கு தெரியும், அவன் நல்லா அப்பவே தெரியும் பொண்ணு ஐஏஎஸ் ஆகும். அஜிதான்னு ஒருத்தவங்க கேரளாவில் இருந்தாங்க. அவங்கள வந்து அப்பாவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த டைமில். அப்போ அவர் மனசில் நினச்சிருந்தாங்க, இது எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அவங்களுக்கு அஜிதான் பேர் வைப்பேன்னு சொல்லி. ஸோ அப்படிதான் எனக்கு அஜிதான் பேர் போட்டாரு. அப்போ அம்மா வேகம் சொல்லி ஆட் பண்ணிட்டாங்க. சம் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அந்த முடிச்ச உடனே அந்த ஹேட் எடுத்து அவங்களுக்கு போட்டு பார்த்து ஒரு அதே ஒரு எமோஷன் அந்த மாதிரி எல்லாம் நடந்ததா? அப்பாக்கு நீங்க அதை பண்ணிருக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. ஆக்சுவலி பாசிங் அவுட் பரேட் அன்னைக்கு எனக்கு ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு. எங்க நான் மயங்கி விழுந்துடணும்னு டென்ஷன்லேயே இனிஷியலி அந்த பயம் இருக்கும். என்பிஏல எந்த ஆக்டிவிட்டினாலும், ஹார்ஸ் ரைடிங் ஆகட்டும், ஸ்விம்மிங் ஆகட்டும். ஸ்விம்மிங் எல்லாம் எனக்கு தண்ணியில் பார்த்ததே கிடையாது. ஸ்விம்மிங் பூலே நான் லைஃப்பில் பார்த்ததில்லை. அங்கே போய் அகாடமியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். டுடே வாட் எவர் வி ஆர், மெனி ஆஃபீஸர்ஸ் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் அண்ட் ஷேப்ட் அஸ். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு கேரள மாநிலத்தில் இருக்கும், குறிப்பா நம்ம கூட திருவனந்தபுர சரக டிஐஜி திருமதி அஜிதா பேகம் IPS அவர்கள் இருக்காங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். குறிப்பா இந்த பெண்கள் எல்லா துறையிலையும் சாதிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. பட் நிறைய தடைகள் எல்லாம் தாண்டி வரதா இருக்குன்றதையும் பார்க்குறோம். அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலையும் தடைகள் எல்லாம் உண்டா? ஆக்சுவலி லைஃப்ல அச்சீவ் பண்றவங்க யாரு பார்த்தாலும் நம்ம அதில் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ஸ்ட்ரகிள் இல்லாமல் யாருனாலையும் அச்சீவ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதான் அந்த கான்செப்ட் ஆஃப் ரெசிலியன்ஸ்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஸ்ட்ரகிள்ஸை எப்படி பார்க்குறோங்கிறது தான் இட் மேக்ஸ் ஆர் பிரேக்ஸ் யூ. நம்ம ஸ்ட்ரகிளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தோம். அந்த ஸ்ட்ரகிள் இஃப் சப்போஸ் ஈவன் ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி நம்ம ஸ்ட்ராங் ஆனோம்னா தென் வீல் பி ஏபிள் டு மேக் சம்திங் பெட்டர் அவுட் ஆஃப் அவர் லைஃப். மோஸ்ட் ஆஃப் த கேர்ள் சில்ட்ரன் +2 எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நான் வந்து இன்ஃபேக்ட் கிராஜுவேஷன் முடிக்கிறதே வந்து முடிப்பனான்ற மாதிரி தான் இருந்தது. பட் நான் கிராஜுவேஷன் முடித்தேன். ஆனால் அப்பா பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். எனக்கும் கிராஜுவேஷன் முடிஞ்சோடனே அப்பா அம்மா ஒரு கல்யாணம் எல்லாம் பார்த்து அனுப்பணும் தான் நினச்சிருந்தாங்க, கல்யாணம் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு. அப்போ நான் படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும், எங்கள் காலேஜ்லேயே படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லி நான் வந்து அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொன்னேன். சரி, ஏதாவது படிக்கணும்னு இருக்கிறதுக்கு பதிலாக நீ IASக்கு படி அப்படின்னாரு. அப்போ அது வந்து எனக்கு உடனே அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு தோணுச்சு. ஸோ அப்பா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தங்காட்டி அதை நான் லூஸ் பண்ணணும்னு நினைக்கல. சரி, எப்படியாவது போய் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஆக்சுவலி அதை பற்றி ஒரு நாலேஜே கிடையாது. நான் இது ஏதோ ஒரு காலேஜில் கிடைக்கிற டிகிரின்னு நினச்சேன். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு என்னோட நாலேஜ். ஸோ பிகாம் முடித்த உடனே நான் இந்த ப்ரிப்பரேஷன் தொடங்கினேன். அப்போ நல்ல கைடன்ஸ் கிடைச்சிது எனக்கு. கனகராஜ் சார்னு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார் கோயம்புத்தூரில். அவர் வந்து ஃப்ரீயாக சிவில் சர்வீசஸ் கோச்சிங் கோயம்புத்தூரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் பண்ணிட்டு இருந்தார் அந்த டைம். ஸோ அவர் போய் பார்த்தேன். அவரும் சதீஷ் பாலன் சார், அவர் வந்து இப்போ ஹரியானாவில் ஐஜியாக இருக்கார். இவங்க 2 பேரும் எனக்கு ஆக்சுவலி இப்போ லிட்டரலி பர்சனலி கோச்சிங் கொடுத்தாங்கன்னு நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் அங்கேயே கோயம்புத்தூர்லேயே கோச்சிங் கொடுத்தாங்க கனகராஜ் சாரும் சதீஷ் பாலன் சார். ஜியாகிரஃபி நான் ஆப்ஷனில் எடுத்திருந்தேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி. அதுக்கப்புறமா நான் வந்து சங்கர் IAS அகாடமியில் சென்னையில் போயிட்டு படித்தேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் எழுதி நான் பாஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் எழுந்தது வந்து இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கோச்சிங் முடிச்சு டெல்லி போய் GSக்கு வேண்டி கோச்சிங் எடுத்தேன். அந்த டைம் வந்துட்டு
உடனே எக்ஸாம் கொடுத்தப்ப ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் பாஸ் பண்ணலன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாம் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப டிஸ்கரேஜிங், இது ரொம்ப டஃப், உன்னாலாம் கிராக் பண்ண முடியாது, இது ரொம்ப, அது நம்ம இப்போ டாக்டரோ என்ஜினியரோ ஒரு பேட்ச்லயும் 90% என்ஜினியர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு பேட்ச்ல இப்பவும் பாஸ் அவுட் ஆகி வர பசங்க எல்லாம் வெறும் ஒரு பிகாம் டிகிரி வச்சுட்டு போய் இதெல்லாம் பண்ண முடியாது. அண்ட் பிளஸ் உமனா இருக்கையில ஒரு ஜஸ்ட் இப்போ காலேஜ் முடிச்ச ஒரு பொண்ணு நீ போய் டெல்லிலாம் படிக்க முடியுமா, மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு டிஸ்கரேஜ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்கரேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இதனால விடல, நம்ம அங்க போய் ஃபெயில் ஆனோன்னு கால் வந்தோன்னே அப்பா அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அப்பா வந்து ரொம்ப தைரியம், எத்தனை வாட்டி வேணா நீ எழுதுமா, நீ பாட்டில் படி, நீ பாட்டில் எழுது, நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அப்பா ஃபுல்லா இறங்கிட்டார். அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன்லாம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீ வேணா சொல்றியா அப்பா கிட்ட, வேண்டா இதுல இருந்து அப்படியே ஸ்டெப் டவுன் பண்ணிடலாம் நம்ம, அப்புறம் ஏதாவது ஒரு அலையன்ஸ்ல வந்தா செட் ஆச்சு நம்ம கல்யாணம் பண்ணி விட்டுடலாம், நீ வந்துட்டு திருப்பி அப்படின்னு அம்மா இடைக்கிடைக்கு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு இதை விடக்கூடாது, ஏன்னா இது கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதை ஏன் லூஸ் பண்ணும், அப்பா தான் கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சேன். செகண்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் நான் கிராக் பண்ணேன். அப்போ 169th ரேங்க் வந்துச்சு. அப்போ ஜென்ரலி படிக்கிறப்ப இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லாருமே ஐஏஎஸ் தான் பாஸ் பண்ணியிருக்காவ அப்படின்னு. ரேங்க் லிஸ்ட்ல நம்ம ரேங்க் பிரகாரம் உள்ள என்ன சர்வீஸ்ன்னு ரிலீஸ் ஆகல. அப்போ எல்லாம் அஜித் ஐஏஎஸ் எல்லாம் போர்டுலாம் வீட்டிலலாம் ரெடி பண்ணிட்டாங்க. என்ன சர்வீஸ்னே தெரியாம அவங்க ஃபர்ஸ்ட் இந்த ரேங்க்குக்கு கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னங்காட்டி அப்போ அதை பேஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அது லாஸ்டா வந்து நமக்கு இது சர்வீஸ் லிஸ்ட் வந்தப்போ ஐபிஎஸ் வந்துச்சு. அப்போ அகைன் போலீஸ். அப்போ போலீஸ்ல எப்படி ஒரு உமன் எப்படி போலீஸ் ஆஃபீஸர் ஆக முடியும், அது சரியாகுமா, உனக்கு அந்த ப்ரொஃபஷன் சூட் ஆகுமா, உன்னோட கேரக்டருக்கு நேச்சருக்கு சூட் ஆகுமான்னு டவுட் பண்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. ஸோ அதே ஓவர் கம் பண்ணி நான் மறுபடியும் ஒருக்கா கூட எக்ஸாம் ட்ரை பண்ணேன். பட் 2 வாட்டி எனக்கு ஐபிஎஸ் தான் வந்துச்சு. பட் உங்களுக்கு ஆசை வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றது தான் இருந்தது. எஸ், பிகாஸ் நம்ம அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றப்ப ஐஏஎஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட். பட் நான் ஐபிஎஸ் செகண்ட் சாய்ஸா போட்டேன். நிறைய உமன் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஐபிஎஸ் சாய்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஐஏஎஸ்க்கு அப்புறம் ஃபாரின் சர்வீஸோ இல்லை இன்கம் டேக்ஸ் ரெவென்யூ சர்வீஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சம் ஆஃப் தெம் டு நாட் ஆப்ட். பட் நான் அந்த லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் பார்க்கல, ஐ ஃபெல் தட் ஈவன் இஃப் இட் இஸ் போலீஸ், ஈவன் இஃப் இட் இஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐ திங்க் இட் இஸ் அ குட் ப்ரொஃபஷன், ஐ ஷுட் டேக் இட்னு கான்ஷியஸாக தான் ஃபில் பண்ணேன் ஐபிஎஸ் ஃபில் பண்ணுறது. இப்போ பட் வீட்டில் அதுக்கப்புறம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய எதிர்ப்பு இருந்திருக்கும் வீட்லேயே, எதுக்கு போலீஸ் அப்படின்றது, அது எப்படி? எதிர்ப்புன்னு இல்லை, மெயினா அம்மாக்கு மட்டும் ஒரு ஹெசிடேஷன் இருந்தது, அப்பாவுக்கு அதுவுமே ப்ராப்ளம் இல்லை. அதனால என்னம்மா உனக்கு இது இந்த எக்ஸாம் நீ பாஸ் பண்ணதே ஒரு பெரிய விஷயமா அவர் பார்த்தாரு. பிகாஸ் எங்க ஃபேமிலி கம்ப்ளீட் பேக்ரவுண்ட்ல யாருமே சிவில் சர்வீசஸோ கவர்மெண்ட் ஜாப்லயே இல்ல, நீங்க தான் ஃபர்ஸ்ட். சோ நான் ஃபர்ஸ்ட் பர்சன். அதனால கண்டிப்பா வந்து அப்பா வந்து இது நீ கிராக் பண்ணதே பெரிய விஷயம், அதனால ஃபுல்லி சப்போர்ட் வந்தாரு. அம்மா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்துச்சு. அப்ப நான் ட்ரைனிங் எல்லாம் போக அதெல்லாம் பார்க்க நான் எப்படி சேஞ்ச் ஆனேங்கிறது பார்த்தப்பவே அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலி அம்மா ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸ்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணாங்க. முன்ன டிஸ்கரேஜ் பண்ணவங்க எல்லாம் வந்துட்டு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சாங்க. அப்ப அதுல வந்து சொன்னாங்க, அஜிதா 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எங்களுக்கு தெரியும், ஸ்பார்க் இருந்தது. சோ நம்ம ஆக்சுவலி வந்து இந்த ஸ்டோரி ஆஃப் 3 frogs ஒன்னு இருக்கு, அதான் எனக்கு மைண்ட்ல வரும். அப்போ எல்லாம் ஒரு மலை உச்சியில ஒரு டார்கெட் இருக்கு, அதை அச்சீவ் பண்ணோம். அப்பதான் அவங்களுக்கு ஒரு, நீங்க கேட்டிருக்கீங்களா ஸ்டோரி ஆஃப் 3 frogs? அப்ப அதுல வந்து 3 frogs ஸ்டார்ட் பண்ணுச்சு அந்த ரேஸ். அப்ப எல்லாம் ஜம்ப் பண்ணி வரையில நிறைய பக்கத்துல இருந்து சொன்னாங்களா, இது ரொம்ப டஃப்பான ரேஸ், போன வருஷம் நிறைய ஃப்ராக்ஸ் ஏற போறப்ப இறந்து போயிடுச்சுங்க, இது ரொம்ப டஃப்னு கேட்டு 2 ஃப்ராக் குவிட் பண்ணிடுச்சு. லாஸ்ட் ஒரு ஃப்ராக் மாத்திரம் குதிச்சு மேல போய் சேர்ந்துருச்சு, அச்சீவ் பண்ணிருச்சு. அப்ப எல்லாரும் வந்து கேட்டாங்க, நீ எப்படி இவ்வளவு தைரியமா வந்த, இவ்வளோ கஷ்டம் இருக்கு, இதெல்லாம் நீ மைண்டே பண்ணாம வந்தேன்னு. அப்ப அந்த ஃப்ராக் ஒண்ணுமே பேசலையா. அப்ப என்னவா இருக்கும் அது சொல்லுங்க? அந்த ஃப்ராக் காது கேட்காது, காது மட்டும் கேட்காது, பேசவும் முடியாது. சோ யார் சொல்றது கேட்க வேண்டியது. அதான். சோ அது மாதிரிதான் ஆக்சுவலி எனக்கும் அந்த இனிஷியல் ப்ராசஸ் அப்படிதான் இருந்துச்சு. நிறைய டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க நம்ம லைஃப்லயும். என்கரேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் பேர் நிஜமா நம்ம மேல ஜென்யூனா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம வெல் விஷர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற என்கரேஜ்மெண்ட்டை நம்ம பாசிட்டிவா பார்த்துக்கணும். சுற்றி நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்தால் கூட அதை இக்னோர் பண்ணிட்டு போனோம்னா, நமக்கு ஒரு டார்கெட் இருக்கு, நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு உள்ள மனசு இருக்குன்னா அதுல போனோம்னா, வேற டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் படிச்சோம்னா என்னன்னாலும் நமக்கு அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு ராயல் சல்யூட் அப்படிமோ இல்லையா, ஒரு யூனிஃபார்ம் போட்டோன்னே ஃபர்ஸ்ட் சல்யூட் அப்படின்றது ஃபேமிலியில யாருக்கு இருந்தது? ஸோ ஆக்சுவலி என்னோட பாசிங் அவுட் பரேடுக்கு அப்பா, அம்மா, அக்கா எல்லாம் வந்திருந்தாங்க.
ஸோ அக்கா கூட கல்யாணம் பண்ணி கோயம்புத்தூர் தான் செட்டில், நிஷான் பேர். ஸோ இவங்க எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ். என் தம்பி வந்திருந்தான், தம்பி பேர் ஸ்டாலின், அவனும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கான். ஸோ இவங்க 4 பேருமே வந்து பாசிங் அவுட் பரேட் பார்த்தாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அப்படி ஒரு அவங்களுக்கு சல்யூட் பண்ணல, பட் கண்டிப்பாக நான் சல்யூட் பண்ணிடணும்னு சொல்லினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் கண்டிப்பாக என் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே பிக் சல்யூட் தான் கொடுத்துருப்பேன். எல்லாருக்குமே ஈக்குவலி ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு, ஒன் வே ஆர் தி அதர். அப்பா ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அக்கா ஆகட்டும், தம்பி ஆகட்டும், யாரானாலும் ஒரு சிறிய சிறிய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு இல்லையா? ஒரு சம் வீடியோஸ் எல்லாம் நாங்க பார்க்கும்போது அந்த முடிச்ச உடனே அந்த ஹேட் எடுத்து அவங்களுக்கு போட்டு பார்த்து அதே ஒரு எமோஷன் அந்த மாதிரி எல்லாம் நடந்ததா? அப்பாக்கு நீங்க அதை பண்ணிருக்கீங்களா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. ஆக்சுவலி பாசிங் அவுட் பரேட் அன்னைக்கு எனக்கு ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு. ஒரு பிளாட்டூன் கமாண்டரா இருந்தேன் நான். ஸோ அண்ட் ப்ளஸ் நான் கப் அண்ட் மெடல் வின்னராகவும் இருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் லோ பிபியோட ப்ராப்ளம் இருந்தது. எங்கே நான் மயங்கி விழுந்துடணும்னு டென்ஷன்லேயே அப்போ ப. சிதம்பரம் அவர்கள் தான் வந்து பாசிங் அவுட் பரேடோட சீஃப் கெஸ்ட் அண்ட் விஜயகுமார் சார் வந்து டைரக்டர். அப்போ விஜயகுமார் சார் 1-on-1 என்னை கூப்பிட்டாரு. அஜிதா, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், ரிஹர்சல் டைமில் ஒரு வாட்டி நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க, பட் நீங்கள் பார்த்துக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த டைம் மயங்கி விழக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ என் மைண்டு ஃபுல்லாக நான் மயங்கி விழக்கூடாதுன்னு இருந்துச்சு. ஸோ நல்ல வேலை நான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் அவுட் பண்ணேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால அந்த பாசிங் அவுட் முடிஞ்சு ஒரு எங்க என்பில பரேட் கிரவுண்ட்ல இந்த ஸ்டெப் ஃபார் சர்வீஸ் ஃபார் த நேஷன் அப்படின்னு ஸ்டெப் டு சர்வீஸ் ஃபார் த நேஷன் ஒரு ஸ்டெப் இருக்கும். அதுல நம்ம ஸ்டாம்ப் பண்ணிட்டு தான் ஒரு ஸ்லோ மார்ச்ல இப்படி கிக் பண்ணிட்டு நம்ம என்டர் ஆகிறோம். ஸோ வி ஆர் என்ட்ரிங் அ நியூ லைஃப், யூனோ. இப்போ ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, யூ ஆர் கோயிங் டு சர்வ் த நேஷன் சொல்லிட்டு இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஆல் டுகெதர். ஸோ அது கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா தான் நானே சென்சஸ்ல வந்தேன். ஸோ இப்போ உங்களுடைய பேர் அஜிதா அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. சும்மா ஏனோன்னு வைக்கல இந்த பேர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். என்ன இந்த பேக் ஸ்டோரி? நான் சொன்னேன்ல, அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் ஆக்சுவலி. ஸோ நிறைய வாசிப்பாரு, ஸ்கூலுக்கு போல பட் நிறைய வாசிப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு அஜிதான்னு ஒருத்தவங்க கேரளால இருந்தாங்க. அவங்கள வந்து அப்பாவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த டைம்ல. அப்போ அவரு மனசுல நினைச்சிருந்தாங்க, எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அவங்களுக்கு அஜிதான்னு பேர் வைப்பேன்னு சொல்லி. ஸோ அப்படிதான் எனக்கு அஜிதான்னு பேர் போட்டாரு. அப்போ அம்மா வேகம் சொல்லி ஆட் பண்ணிட்டாங்க. அஜிதாங்கிறவங்க வந்து அந்த டைம் வந்து ஒரு நக்ஸலைட்டா இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து ரிஃபார்ம்டு இண்டிவிஜுவல். இப்போ அன்வேஷின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ ரன் பண்றாங்க கேலிக்கட்ல. பேசிக்லி அது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் விக்டிம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு என்ஜிஓ. ஸோ அது இப்போ ரன் பண்றாங்க அவங்க. பட் அந்த டைம் வந்து அப்பாவெல்லாம் ரொம்ப சின்ன பையனா, ஒரு 14-16 வயசு. அப்போ அந்த டைம்ல எல்லாம் வந்து அவங்க கேரளாவில் உள்ள ஒரு ஃபேமஸ் நக்ஸலைட்டா இருந்தாங்க அவங்க. ஸோ அது அந்த கோயம்புத்தூர் அந்த பெல்ட்ல வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அஜிதான்னு சொன்னா எல்லா வீட்லயும் அஜிதான்னு ஒரு 3 வீடு கூட்டுறப்ப அஜிதான்னு பேர் இருக்கும், பாலக்காடு ஆகட்டும், அந்த பார்டர்ல. ஆமா ஆமா. ஸோ இதெல்லாம் தாண்டி மேடம், இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது, ஏன்னா இப்போ ஏன் பெண்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது அதில் நிறைய கடுமையான பயிற்சி இருக்கும். ஈவன் போலீஸ்னா அந்த மாதிரிங்கும் போது நீங்கள் என்னெல்லாம் அந்த ட்ரைனிங் பீரியட்ல அந்த மாதிரிலாம் பார்த்தது உண்டு? ஸோ ட்ரைனிங் பீரியட்ல அஃப்கோர்ஸ் போலீஸ் ட்ரைனிங் டஃப்பாக இருக்கும்னு தெரியும். அப்போ எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ தீர எனக்கு ஜீரோன்னு இல்லை. ஸோ சின்னதுலேயே இந்த 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பேஸ்கெட் பால் விளாண்டுருக்கேன். கொஞ்சம் அத்லெட்டிக்ஸ் என்சிசில எல்லாம் இருந்தது. என்சிசில இல்லை, என்எஸ்எஸ்ல இருந்தேன் காலேஜ்ல இருக்கப்ப. ஸோ அந்த கொஞ்சமா ரொம்ப பயங்கரமா அச்சீவ் பண்ணதெல்லாம் கிடையாது. ரெகுலரா ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம். ஸோ அந்த ஒரு பிசிக்கல் எஜுகேஷனோட ஒரு பேக்ரவுண்டும் இருக்கு. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் அப்படின்னா என்எஸ்எஸ் அந்த மாதிரி. என்எஸ்எஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் கொஞ்சமா இருந்தங்காட்டி எனக்கு டு பிகின் வித் இது போலீஸ் ட்ரைனிங்ல ஸ்டார்ட் பண்றப்ப இனிஷியல் ஃபியூ மந்த்ஸ் அவ்வளோ டஃபா தெரியல. ஸோ ராக் கிளைம்பிங் செஷன்ஸ் இருந்துச்சு நேஷனல் போலீஸ் அகாடமி கேம்பஸ் குள்ளாரு. ஸோ எனக்கு அப்பர் பாடி கொஞ்சம் வீக்னால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு ராக் கிளைம்பிங் பண்றப்ப. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 2 monthsலேயே இது என்னடா அது இவ்வளோ டஃபா இருக்கு, நீ போக ரொம்ப டஃபாகவே பண்ண முடியுமாங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா ஒரு சைடு தோணும், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இனி இதை பார்க்காமலாம் போறோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸ்ட்ராவா நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். சாயந்தரமா கூட எல்லாரும் முடிஞ்சு எல்லாரும் திருப்பி ரூம்ஸ் போயிடுவாங்க. நான் வந்து உஸ்தாதோட ஹெல்ப் எடுத்துட்டு கொஞ்சம் கூட எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்தனிங் எல்லாம் பண்ணி அப்படி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணேன். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 5-6 months ஆகிறப்ப நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ இனி ஒரு பயம் இருந்தது, குதிரை. ஸோ ஹார்ஸ் ட்ரைனிங் ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்போ சுல்தான் ஒரு குதிரை இருந்துச்சு. அது எங்க அப்பா பேரு சுல்தான் இல்லையா? ஸோ அந்த குதிரையை நல்லா ஐஸ் போட்டு வச்சிருந்தோம். சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்போம், கீழே போட்டுறாத பத்திரமா வச்சுக்கோ. ஸோ ஹார்ஸ் ரைடிங்கும் ஒரு 5-6 கிளாஸஸ்க்கு அப்புறம் இனிஷியலி அந்த பயம் இருக்கும். என்பிஏல எந்த ஆக்டிவிட்டினாலும்
ஹார்ஸ் ரைடிங் ஆகட்டும், ஸ்விம்மிங் ஆகட்டும். ஸ்விம்மிங் எல்லாம் எனக்கு தண்ணியில் பார்த்ததே கிடையாது. ஸ்விம்மிங் பூலே நான் லைஃப்பில் பார்த்ததில்லை. அங்கே போய் அகாடமியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எல்லாமே இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பயம் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் அவுட்டோர் ட்ரைனிங் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஸோ எனக்கு பெஸ்ட் லேடி அவுட்டோரும் வாங்க முடிஞ்சது நேஷனல் போலீஸ் அகாடமியில். இட் வாஸ் அ வெரி குட் ப்ராசஸ். அப்போ ஈவன் ஸ்டேட்டுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமுமே எனக்கு ஐ வாஸ் ஆல்வேஸ் திங்கிங் தட் ஐ ஷுட் கண்டினியூ டூயிங் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இங்கே கேரளாலையும் ஐ கமாண்டட் பரேட், ரிப்பப்ளிக் டே பரேட் ஒரு நாள் கமாண்ட் பண்ணேன். ஸோ அப்படி அவுட்டோரில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். அப்படி தான் நாங்கள் இப்போ அயன்மேன் வந்தது. ஸோ இப்படி இந்த ஒரு லைஃப்ல இருக்கும்போது நிறைய அஃபீஷியல்ஸோட பழகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கும்போது ஈவன் அப்படி யாரோட எல்லாம் ஒர்க் பண்ணதுண்டு இல்லை அவங்களோட ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணதுண்டு? ஆக்சுவலி நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்க டைம் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம் சங்கர் சார் அப்போ இருந்தார். அவர் என்ன வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் லைஃப்ல வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் லைவாக பார்க்குறது சைலேந்திர பாபு ஐபிஎஸ். அதே அவங்கள பார்த்தேன். சார் வந்து எங்களுக்கு ஒரு மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணார். ஸோ இன்டர்வியூவில் எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வருங்கிறத அவர் சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. ஸோ எனக்கு கண்டக்ட் பண்ணார் ஒரு இன்டர்வியூ, 1/2 hour இன்டர்வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கப்புறமா அவர் ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் தட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். அப்புறம் நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா நம்ம விஜயகுமார் சார் தான் எங்கள் டேரக்டராக இருந்தார். அவர் தமிழ்நாடு காடர் ஆஃபீஸர். அப்புறம் இறையன்பு சார், இந்த மாதிரி நிறைய தமிழ்நாடுலேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்து நேஷனல் போலீஸ் அகாடமியில் நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸ்பெஷலி இந்த கிரே ஹவுன்ஸ் போல் இந்த ஜங்கிள் ட்ரைனிங்லலாம் நம்ம சத்தியமங்கலம்லாம் வந்து ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். அங்கே வந்துட்டு விஜயகுமார் சார் இருக்க டைமில் ஜங்கிள் ட்ரைனிங் பண்ணியிருந்தோம். அங்கேயே ஸ்டே பண்ணி கேம்ப் பண்ணி. ஸோ அதனால தமிழ்நாடு போலீஸ்லேருந்து கொஞ்சம் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அப்படி நம்மளை மென்டர் பண்ணியிருக்காங்க, கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அல்லாமல் சர்வீஸில் நிறைய மென்டர்ஸ் இருப்பாங்க. சர்வீஸில் இருக்கப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எஸ்பி நமக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங் ரோல் மாடலெல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுல் ஜெயின் சார் ஆகட்டும், பசந்த் ரத் சார் ஆகட்டும், அவங்கள ஜம்மு அண்ட் காஷ்மீர் காடரில் இருக்காங்க. அவங்க எல்லாமும் தே ஹெல்ப் மீ அ லாட். அண்ட் கேரளா காடரில் தேர் ஆர் அமேசிங் ஆஃபீஸர்ஸ். மோர் தென் சீனியர்ஸ் தேர் லைக் ரொம்ப இங்கே ஒரு இன்ஃபார்மல் கார்டனுமே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப அப்ரோச்சபிளாக இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சீனியர்ஸும் கேரளா கார்டில் இருக்காங்க. ஸோ மெனி ஆஃப் தெம் ஹவ் ஷேப் அஸ் டுடே வாட் எவர் வி ஆர். மெனி ஆஃபீஸர்ஸ் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் அண்ட் ஷேப்ட் அஸ். ஸோ இந்த ட்ரைனிங்லாம் அவ்வளோ கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஈவன் அடிப்படுறது அந்த மாதிரியெல்லாம் உண்டா? அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் யோசிச்சதுண்டா? வேண்டாம், நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே அந்த இது பற்றிலாம், பட் அடிப்பட்டது அந்த இன்ஜூர் ஆனது அந்த மாதிரி எனக்கு அப்படி மேஜர் இன்ஜுரிஸ் எல்லாம் வந்ததில்லை. பட் எங்கள் பேட்ச்லேயே நிறைய பேர், கொஞ்சம் பேர்லாம் வந்து குதிரையில் மெயினாக இன்ஜுரி வர்றது ஹார்ஸ் ரைடிங்ல தான். ஸோ ஹார்ஸ் ரைடிங் டைமில் சப்போஸ் ஏதாவது சின்ன இஷ்யூ ஆனாலும் தூக்கி போட்டுரும் இல்லையா ஹார்ஸ். ஸோ அதனால ஃப்ராக்சர்ஸ் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கு எங்க பேட்ச்லயும். மண்டையில உடைஞ்ச பிளட் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது, கையோ காலோ ஃப்ராக்சர் ஆகும். ஃபுல் சாண்ட் இருக்கும், சாண்ட்ல தான் ஹார்ஸ் ரைடிங் நடக்கும். ஸோ அது மட்டும் தான் இருந்திருக்கு, வேற மேஜர் பிகாஸ் மேக்ஸிமம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இன்ஷூர் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ நம்மள நம்புறமோ இல்லையோ நம்ம உஸ்தாத்ஸை நம்பலாம். அவங்க வந்து நம்மள ஒரு சேஃப் செக்யூர் என்வாயன்மெண்ட்ல தான் விடுவாங்கன்னு அது 100% கேரண்டி இருக்கும். அதை நம்பியே நம்ம எல்லாமே தைரியமா பண்ணலாம். ஸோ ஈவன் ஒரு ராப்லிங் பண்ணோம், இல்லை நம்ம பில்டிங்ல இருந்தெல்லாம் ஜன்னல் வழியா இறக்கி விட்டுருவாங்க கீழே இறங்குங்கன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் பண்ண முடியுமா நம்மளாலங்கிற மாதிரி இருக்கும். பட் வி கேன் ட்ரஸ்ட் தட் ரோப், வி கேன் ட்ரஸ்ட் somebody is catching us. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் நம்ம உஸ்தாத்ஸோட டெவலப் பண்ணிட்டோம்னா then it is very easier to do it. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.